ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 24 காலையில், அதாவது நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ இன்றைக்கி பார்க்குறீங்களா நாளைக்கு பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியாது. டைம் எப்போ கிடைக்குதோ போஸ்ட்டு பண்ணுறதுக்கு 24 ஜூன் 24 வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து நினைவு நாள். அதாவது எங்கள் அம்மா இறந்த 2வது வருடம். சரியா? அப்போ என்ன அப்படின்னா, நான் நேற்று வரைக்கும் போக வேணாம், ஒரு பூமாலையும் போட்டு ஒரு மெழுகுவர்த்தியும் யாரையாவது வச்சு கொளுத்திட்டு இது பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுதுட்டேன் நான். எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்து ரொம்ப அதிகமாக வந்துச்சு. காலைல 6 மணிக்கே ஒரே தூங்கி கிடக்கிற தூக்கத்திலே எனக்கு அம்மா ஞாபகம் வந்துச்சு. முழிச்சு பார்த்தேன் 6 மணி. அப்போது உடனே அழுக வந்துச்சு. சரியா? ஏன்னா தாயை மாதிரி வந்து இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. சரியா? தாய் இருக்கவங்க நிறைய பேர் வந்து உதாசீனப்படுத்துகிறாங்க. ஆனால் வந்து நானும் பண்ணியிருக்கேன், இல்லை எங்கள் அம்மாவெல்லாம் நல்லா நானும் திட்டியிருக்கேன். நான் மட்டும் பெரிய இவா யோகியெல்லாம் சொல்ல முடியாது. எங்கள் அம்மாவை நல்லா திட்டியிருக்கிறேன். ஆனால் வந்து அம்மா வந்து இறந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம அம்மாவை பேசுனது திட்டினது எல்லாமே ஞாபகத்தில் வரும். சரியா? அதனால் எனக்கு இன்றைக்கி அம்மாவும் என்னை திட்டியிருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல, நல்லா திட்டியிருக்காங்க என்னையும். அதெல்லாம் தாண்டி அவங்க இந்த உலகத்தில் இல்லை நான் தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வரும் தெரியுமா ஒரு ஃபீலு. அதுவும் இறந்த நாள்னு ஆகுறப்போ இன்னும் அதிகமான அந்த பாரம் வந்து நிறைய இருக்கும். ஓகே, அதை விட்டுருவோம். அடுத்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூவாக இது என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, இதா தெரியுதா? பார்சல். இது என்ன பார்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு போகிறது மெயினாக வந்து அம்மா விஷயமா இருந்தாலும் எனக்கு வந்து என்னுடைய ராக்கியை பார்க்குறது தான். எனக்கு அவனை பார்க்கணும், எனக்கு எப்போவுமே அவனோட ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவனை பார்க்கணும் அப்படின்ட்டு இப்போ அவனுக்காக வந்து ஃபுட்டு வாங்கியிருக்கிறேன். சரியா? அவனுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க தான் இந்த பார்சல். சரியா? அவனுக்கு வந்து ஃபுட்டு வாங்கியிருக்கிறேன். சரியா? அப்புறம் வந்து என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து ஷாம்பு. சரியா? இது என்ன ஷாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது இந்த உண்ணி மாதிரி ஏதாவது வண்டு மாதிரி ஏதாவது அவன் மேலே இருந்துச்சுன்னா இந்த ஷாம்பு போட்டால் போயிடும். அதுக்கான ஷாம்பு தான் இது. சரியா? அப்புறம் அவனுக்கு லைட்டாக உண்ணி வந்துடுச்சு அப்படின்னாங்க. அப்போ வந்து உண்ணி வந்து அவனுக்கு குளிக்கிறது ரொம்ப அதிகமாக போயிடுச்சிங்க. குளத்துல கொண்டு விட்டால் அவன் இப்போ பாதி குளம் வரைக்கும் நீந்தி போயிட்டு வந்துடுறான். சரியா? அவனுக்கு குளிக்க இல்லைனாலும் அவ்வளோ கத்துறான். நான் குளிக்க விட்டால் நீந்தி அவனாகவே நீந்தி போயிட்டு நீந்தி வந்துடுறான். அப்படி தண்ணி ஏதாவது காற்றுல போயிடுச்சான்னு தெரியலை, இப்படியே அடிச்சுக்கிட்டே போவான். சரியா? அதனால வந்திருக்கும்னு நினச்சிட்டு அதுக்கு டேப்லெட் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் வந்து ஸ்ப்ரே வாங்கியிருக்கிறேன் அவனுக்கு. சரியா? இந்த ஸ்ப்ரே தான் நான் வாங்கியிருக்கிறேன். தெரியுதா? ஓகேவா? டேப்லெட் வந்து இந்த டேப்லெட் வாங்கியிருக்கிறேன். இது வந்து டாக்டர்கிட்ட சொல்லி வாங்கினேன். ஓகேவா? ஓகே. அப்புறம் வந்து என்னென்னா அவனுக்கு சோப்பு, 1க்கு 2 சோப்பு. அவனுக்கு பற்ற மாட்டேங்குது சோப்பு. சரியா? சோப்பு ஷாம்பு வந்து அவனுக்கு பற்றவே மாட்டேங்குது. அதனால ஆனால் அவன் டெய்லி குளிக்கிறான்ல, அதனால இப்போ என்ன சொன்னாங்கன்னா, டெய்லி ஷாம்பு சோப்பெல்லாம் போடக்கூடாதுன்னு இருக்காங்க. அவன் குளிக்கிறானா, அவன் இஷ்டத்துக்கு குளிக்கிறானா குளிக்கட்டும், ஆனால் நீங்களாகவே டெய்லி ஷாம்பு இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு வந்து டாக்டர் தனியாகவே சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா, நார்மலாக ஷாம்பு போட்டு குளிக்க விடுறது. இது வந்து வாரத்தில் ஒரு வாட்டி தான் இந்த ஷாம்பு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஷாம்பு வந்து 2 நாளைக்கு ஒருக்கா அந்த ஷாம்பு போட்டு குளிக்க சொல்லியிருக்காங்க. டெய்லி ஷாம்போ சோப்போ போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்புறம் இது வந்து என்னென்னா, அவனுக்கு காது க்ளீன் ஆகிறதுக்கு சொட்டு மருந்து காலி ஆயிடுச்சு. அப்போ அதுக்காக இந்த சொட்டு மருந்து அவனுக்கு வாங்கிட்டு போகிறேன். ஓகேவா? அவ்வளோதான். அப்புறம் இது என்னது, அவ்வளோதான். இவ்வளவும் வந்து அவனுக்கு வந்து வாங்கிட்டு போகிறேன். அப்புறம் வந்து என்னென்னா,
வந்தே பாரத் ட்ரெயினில் தான் டிக்கெட்டு போட்டிருக்கிறேன். ஏன் அதில் போட்டேன் அப்படின்னா, பஸ்ஸில் கிளம்பணுன்னா 23ஆந்தேதி சாயங்காலமே இல்லை நைட்டு 8 மணிக்குள்ளே நான் கிளம்பணும். சரியா? ஆனால் 8 மணி 9 மணி 10 மணிக்கு கிளம்புனாலும் மறுநாள் போய் சேர்ந்துடலாம். சரியா? ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அந்த வேலை ஆர்டர் கொடுக்கணும், அந்த வேலை இருந்தனால என்னால் போக முடியாமல் என்ன பண்ணிட்டேன், விடிய காலம் 5 மணிக்கு வந்தே பாரத் ட்ரெயின் இருக்குது சென்னையிலேருந்து. சரி, அந்த ட்ரெயினில் டிக்கெட்டு போட்டேன். காலைல 5 மணிக்கு போனால் 2:30 2:45 போயிடும் அப்படின்னாங்க. அதில் டிக்கெட்டு போட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா போகிறேன். சரியா? அப்படி அங்கே போனால் நான் இப்போ நான் இப்போ நான் சென்னையிலேருந்து பேசிகிட்ருக்கிறேன். சரியா? நாளைக்குள்ள, அதாவது 24 அன்னைக்குள்ள இதை நான் பேசுகிறேன் ப்ரோக்ராம். அதாவது இன்றைக்கி 24 காலையில் 5 மணிக்கு ட்ரெயின் ஏறுறேன்னா அங்கே 2:30க்கு போய் சேர்ந்துட்டேன்னா அங்கே போயிட்டு அடுத்த பஸ் ஏறணும். எங்கள் ஊருக்கு பஸ்ஸு ஏறணும். பஸ்ஸு ஏறி 1 ஹவர் ட்ராவல். அந்த 1 ஹவர் 45 நிமிஷம் 3/4 மணி நேரம் 1 ஹவர்னு வச்சுக்கோங்களேன் ட்ராவல். அங்கே போயிட்டு அம்மாவுக்கு பூ மாலை வாங்கணும், அம்மாவுக்கு விருப்பப்பட்ட 1-2 திங்ஸ் வாங்கணும், அப்புறம் மெழுகுவர்த்தி வாங்கணும், வாங்கிக்கிட்டு சர்ச்சு பாஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் போயிட்டு அம்மா கல்லறையில் நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி போட சொல்லிட்டேன். போயிட்டு போட்டு திரும்ப உடனே 1 ஹவர் தான் எனக்கு அங்கே வீட்டில் நான் நிற்கிற டைமிங். உடனே திரும்ப நான் கிளம்பணும். அப்போ அதனால தான் வந்தே பாரத் ட்ரெயின் போட்டேன். சரியா? ஓகே. இப்போது இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் நாளைக்கு 24ல், அதாவது அன்னைக்கு நான் கிளம்புற அன்னைக்கு வந்தே பாரத் ட்ரெயின் நான் ஏறினதே கிடையாது. எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. சரியா? இந்த ட்ரெயின் ஏறி அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அப்போ தான் என்னுடைய வீடியோ அடிக்கடி உங்களுக்கு அப்டேட்டில் நோட்டிஃபிகேஷனில் சேரும். ஓகே. பாய்ங்க. பாய்.